வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி 50 வந்து 3ஆம் தேதி மார்ச் என்ன பிஹேவ் ஆயிருக்கு, இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, ஸோ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறி இருக்கா இல்லை அதே தான் இருக்கா, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தமான மற்ற வீடியோ, அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, ஒரு பேக் டெஸ்டிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை கொஞ்சம் நல்லா ஆக்கிறதுக்கும், ஸோ நிறைய கற்றுக்கிறதுக்கும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் கேலண்டர்னு சொல்லி நமக்கு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அதாவது இந்தியாவோட என்னென்ன நியூஸ், எக்கனாமிக் நியூஸ் வந்து நம்ம ட்ரேடிங்கை அஃபெக்ட் பண்ணும், ஒரு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த February 28ஆம் தேதி ஜிடிபியோட க்ரோத் ரேட் வந்திருக்கு. அதாவது இயர் ஆன் இயர். ஸோ இந்த இடத்துல ஜிடிபி க்ரோத் ரேட் இயர் ஆன் இயர்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் Q3 அதாவது ஃபினான்ஷியல் இயரோட Q3ல ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த Q3 ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜிடிபி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஜிடிபி குறைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதான்னா, குறைஞ்சிருக்கிறது நல்லது தான். ஸோ ஜிடிபி க்ரோத் ஆனால் தான் எக்கானமியும் மார்க்கெட்டும் க்ரோ ஆகும். ஸோ ஆனால் போன குவார்ட்டரை விட இந்த தடவை அதிகமாயிருக்கு. ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமாகலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாதம் வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். இந்த மாதம் இனி ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்குள்ளே 3 நியூஸ் வரப்போகுது. ஒன்று வந்து நமக்கு வந்து மாதம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்ன நடந்துட்டுருக்கு, இயர் ஆன் இயர் மந்த்லி ரிப்போர்ட் இது. அப்போ இயர் ஆன் இயர் மந்த்லி ரிப்போர்ட் வந்து 12ஆம் தேதி நம்மளோட புதன்கிழமை ரிலீஸ் ஆகும் இதோட நியூஸு. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டும் கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ February மாதம் வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஜிடிபி கிராஸ் டெவலப்மெண்ட் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ பணவீக்கம்னு சொல்லுவாங்க தமிழில், நமக்கு அழகாக தெரியும் அது. அடுத்து இது ரெண்டுமே வந்து இந்தியாவிலேருந்து முக்கியமான வரக்கூடிய நியூஸு. இதை வந்து டைரெக்டாக மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா யூஎஸோட நியூஸ்லாம் எது நமக்கு அஃபெக்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை, அதோட நியூஸும். அடுத்து 3ஆவதாக நியூஸ் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மார்ச் 14 வந்து WPI அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதாவது நம்மளோட சாமானிய மக்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது கன்சப்ஷன் குறையும். அதாவது பணவீக்கம் வந்து இந்த ஹோல்சேல் மார்க்கெட் இல்லை, அதாவது இந்த அரிசி, உப்பு, நமக்கு வந்து இருக்கிற பெட்ரோல், ஸோ எதெல்லாம் வந்து கன்சியூமர் கூட்ஸ் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இன்ஃப்ளேஷன் என்னங்கிறதும் இந்த மார்ச் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த 12, 12, 14 இந்த 2 நாட்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து ட்ரேட் பண்ணணும். இதோட நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்ப்போம். நம்ம நிஃப்டி 50யோட ப்ரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் வந்து பிரேக் அவுட் திங்கக்கிழமை தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வெள்ளிக்கிழமையே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி வந்துருச்சு. ஓகே, ஆனால் திங்கக்கிழமை நம்ம எதிர்பார்த்தது தான், மார்ச் 3ஆம் தேதி இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டவுன் சைடு தான் போயிருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் கேப் அப் ஆரம்பித்து மார்க்கெட் வந்து ஒரு 1% டவுன்ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 0.5% ரெக்கவரி ஆயிடுச்சு. அப்போது என்ன ஆக்சுவலாக பார்த்தோன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை எந்த இடத்துல முடிஞ்சிச்சோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி ரெக்கவரி ஆகிருக்கு. அப்போ இந்த 1% டவுன்ஃபால் அண்ட் ரெக்கவரி நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த டவுன்ஃபாலை ரெக்கவரி ஆகிருக்குல்ல, அதுவும் சிங்கிள் டேல, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கவனிச்சிங்கன்னா தெரியும், இனிஷியல் டைம் ஆஃப் மார்க்கெட்டில் நமக்கு ப்ரீ மார்க்கெட் சமயத்தில் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க நம்மளோட பையர்ஸ். ஆனால் அந்த பையர்ஸ்ட் இருந்து செல்லர் ஸ்ட்ராங் ஆகி டைரெக்டாக ஒரு டவுன்ஃபால். அங்கேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு மேலே போக ரெக்கவரி பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. திருப்பி ரெக்கவரி பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் டைம் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் ரொம்ப மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே, அதாவது மத்தியானம் 12:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் மூமெண்ட் தான். அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் காலையில் எடுத்துருக்கணும். எனக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு வந்த ட்ரேட் தான் எனக்கான ஒரு பெர்ஃபெக்டான ட்ரேடு. அப்போ அந்த ஒரு சிங்கிள் ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஒரு க்ரோத் இருந்துச்சு. இந்த க்ரோத்தில்
எனக்கு ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஆனா, எனக்கு வந்து ப்ராஃபிட் கம்மி தான். ஏன்னா, நான் வந்து அவுட் ஆஃப் த மனில எடுத்தனால, எனக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கல. அப்படிங்கிறனால இதோட ப்ராஃபிட் கம்மி. சார்ஜஸ்க்காகவே சரியா இருக்கும். அப்படிங்கிறனால அல்டிமேட் எனக்கு ட்ரேட் ப்ராஃபிட் ஒண்ணே ஒண்ணு தான். ஒண்ணு வந்து லாஸ், ஒண்ணு ப்ராஃபிட். ஓகே. இது நடக்கிறது தான் நமக்கு ட்ரேடிங் ஜர்னில. உங்களுக்கும் தெரியும் நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா, ஒரு நாள்ல எடுத்த ப்ராஃபிட்டே மறுபடியும் போயிரும். இந்த மாரி விஷயம். இப்ப 4ஆம் தேதி என்ன நடக்கும்? இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பையர்ஸ், செல்லர்ஸ் கண்ட்ரோல் ஆகி பையர்ஸ் திருப்பி வந்து இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல அதாவது 12 மணிக்கு மேல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் பவர்ல இருந்திருக்காங்க. அத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் பவர்ல இருக்காங்கன்னா, இந்த பொசிஷன்லேருந்து மார்க்கெட் இந்த பக்கமும் பிரேக் அவுட் ஆகலாம். இந்த பக்கமும் பிரேக் அவுட் ஆகலாம். சரி டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனா எனக்கு சேஃப்டி தான். ஏன் காரணம்னு கேட்டா, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனா எனக்கு மார்க்கெட் எங்க வந்து நிக்கும்னு தெரியும். ஆனா மேல பிரேக் அவுட் ஆனா எங்க போகுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒருவேளை இவ்ளோ தான் போகுமா? இல்ல மேல வரைக்கும் போகுமா? அப்படிங்கிறது தெரியாது. எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்னு. ஆனா எனக்கு டவுன் சைட் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா, எனக்கு அதிகபட்சம் போனா ஒரு 250 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே. இதுதான் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிறது. நம்ம அதே மாரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் மார்க்கெட்ல தான் இருக்கு. இன்னும் ரெக்கவரி ஃபேஸ்க்கு போகல. அப்படிங்கிறனால ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் வந்து டவுன்ஃபால்ல தான் இருக்கு. அப்போ நீங்க வந்து மார்க்கெட் இந்த பிரைஸ்ல இருந்து ஷார்ட் டைம் டவுன்ஃபால் இருக்காது. ஒரு லோ அதாவது ஒரு 22,600 22,500 தாண்டி மார்க்கெட் மேல போகாது. தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. ஓகே. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு மார்க்கெட் என்னடா பண்ணும்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அத சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம்னா, மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நமக்கு என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்ப இந்த மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் எந்த இடத்துல ப்ளே ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இப்ப நீங்க நிஃப்டி 50ல பார்க்கும்போது, அட் த மனி வந்து 22,100ல இருக்கு. ஓகே. இந்த 22,100க்கு நியரஸ்ட் சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 22,000ம் 21,900ம் இருக்கு. ஸோ இந்த 22,000, 21,900 இது வந்து நல்லா நெறையா ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல. அப்போ இந்த நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்தோம் என்னன்னா, யூசுவலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இப்படி இருக்காது. நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் பின்னாடி போய் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். அதாவது மார்க்கெட் எந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆக போகுதுங்கிறது. ஏதாவது ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒண்ணு ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த மாரி. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்க. இங்க வந்து தான் நிக்க போதுன்னு தெரியும். 21,800 இது என்ன நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, 21,800 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகல வெள்ளிக்கிழமை. இவ்வளோ தூரம். 22 120லயே நின்றுச்சு. 22,800 வரைக்கும் வரும். ஆனா 22 இங்கேயே நமக்கு நின்ன மாரி ஒரு கணக்கு. கரெக்ட் தான். அப்ப இந்த இடத்துல. அப்படிங்கிறனால ஆனா இன்னைக்கு பாருங்க, இது 2மே ஈக்குவலா இருக்கு. ஓகே. அப்ப இது 2ம் ஈக்குவலா இருக்கு. ஆனா நமக்கு வந்து ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 21,900ல தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் டெவலப் ஆகுது. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓஐ சேஞ்சுன்னு சொல்லி இருக்குல்ல, இந்த கோடு கோடா போட்ட ஒரு பச்சை கலர். அப்ப இந்த ஓஐ சேஞ்ச் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல சப்போர்ட் நமக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு மார்க்கெட் பார்க்கும்போது, சப்போர்ட் வந்து இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த 22,000 கம்பேர் பண்ணும்போது 21,900 ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ நம்ம சப்போர்ட்ட மட்டும் மார்க் பண்ணிட்டு, திருப்பி இந்த ஓஏ அனாலிசிஸ்க்கு வருவோம். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 21,900மும் அடுத்து வந்து 22,000மும். ஓகே. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இது வந்து லோவர் சைட் சப்போர்ட். அப்ப இந்த லோவர் சைட் சப்போர்ட்ட எக்ஸ்டெண்ட் நாளைக்கு. இப்ப இந்த லோவர் சைட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 21,900மும் அதே மாரி 22,000மும். இப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு தடவ டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா, 21,900ல பவுன்ஸ் பேக் ஆகணும். சம் கேஸ் ரொம்ப ரேப்பிடா இருக்குன்னா, 22 ஆ 21,900 வரைக்கும் போகும். ஸோ 22,000ல ஃபர்ஸ்ட்டு பவுன்ஸ்க்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க வந்து ஷார்ட் கால் எடுக்குறீங்கன்னா, என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து நீங்க வந்து ஷார்ட் கால் எடுப்பீங்க. இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க ஒரு 50-60% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, ஒரு மீதி ஒரு 30-40% வச்சீங்கன்னா, இங்க டவுன்ஃபால் ஆகும். அப்படி இல்ல ரெக்கவரி ஆகுதுன்னா, நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துலருந்து லாங் பொசிஷன் எடுக்கணும். ஸோ இங்கிருந்து ஷார்ட் பொசிஷன், இங்கிருந்து லாங் பொசிஷன். அப்போ இங்கிருந்து ஷார்ட் பொசிஷன் வரும்போது, இந்த இடத்துல 50-60% உங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஹோல்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹால்ஃப் ஃபார் ப்ராஃபிட் புக்கிங் இல்லன்னா மேஜாரிட்டி ஆஃப் த ப்ராஃபிட் வந்து புக் பண்றதுங்கிறது ஒரு நல்ல டெக்னிக்.
இத நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல உங்களுக்கு அது நியாயமா படுதுன்னா, நீங்க பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு 5 லாட் எடுத்திருக்கேன். அப்போ 5 லாட்ல நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ப்ராஃபிட் எனக்கு வந்துருச்சுன்னா, 3 லாட்ட க்ளோஸ் பண்ணிருவேன். அப்போ 3 லாட் க்ளோஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து எனக்கு ஒரு 5ங்கும்போது எவ்வளவா இருக்கும்? 20 60% நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். 5 லாட் இருக்கு. அதுல 3 க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, 60% க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, நான் போட்ட காச ரெக்கவர் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ப்ராஃபிட்டும் கிடைச்சிரும். அப்போ என்னோட கேப்பிட்டல் செக்யூர் ஆயிருச்சு. கேப்பிட்டலுக்கு மேல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைச்சிருச்சு. ஓகே. அப்போ இந்த இடத்துல இருந்து சப்போஸ் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா ப்ராஃபிட் வரும். ஓகே, ஃபைன். 2வது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா, எனக்கு லாஸ் வரும். ஆனா அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா, 2 லாட்டுக்கு எவ்வளோ பிரைஸ் லாஸ் வருமோ, அவ்வளோ தான் லாஸ் வரும். அப்படிங்கிறனால, நான் வந்து என்னோட ப்ராஃபிட்ட ஹோல்டு பண்ணி லாஸ் அதாவது இந்த இடத்துல நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா, என்னோட ப்ராஃபிட் அதிகமாகும். ஏன்னா, இந்த இடத்துல எனக்கு ஹோல்ட் பண்ணும்போது 2 லாட்க்கான ப்ராஃபிட் தான் வரும். நான் ஆனா மீதி வந்து 3 லாட்ட க்ளோஸ் பண்ணிட்டனால எனக்கு ப்ராஃபிட் கம்மி தான் 1. ஆனா, நான் முக்கியமா ட்ரை பண்றது ப்ராஃபிட் அதிகப்படுத்துறதுக்கு இல்ல. லாஸ மினிமைஸ் பண்றதுக்கு. ஏன்னா, நீங்க வந்து ஒரு ப்ரோ ட்ரேடராவோ, இல்ல ஒரு பெரிய ட்ரேடராகவோ ஆகும்போது, முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது ப்ராஃபிட் அதிகப்படுத்துறதா கிடையாது. மார்க்கெட் நமக்கு அகைன்ஸ்ட்டா மூவ் ஆனா, நம்மள்ட்ட இருக்கிற கேப்பிட்டலும், ப்ராஃபிட்டும் போகாம இருக்கிறது எப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ அப்படி பார்க்கும்போது, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா, ஒரு 60% க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே. இப்ப நமக்கு சப்போர்ட் தெரிஞ்சிருச்சு. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 டூ 400 தான். எப்படிப்பா சொல்ற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லயும் ஓஐ சேஞ்ச் இருக்கு பாருங்க. எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, அதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அப்ப வீக் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,000. ஸோ அப்ப இந்த 22,000த்துல 1 ஓகே 22,200. அப்போ நம்ம ஒரு இது பண்ணோம்னா, மேல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னா 22,200ல மார்க்கெட் வரைஞ்சு 22,400 22,400. அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனாலும் நான் வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா சம்கேஸ் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அன்பிலீவபிள் சிச்சுவேஷன்ல தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுவும் எஸ்பெஷலி நிஃப்டி 50 வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் ஃபாலோ பண்றதில்ல. அப்படிங்கிறனால உங்களுக்கு எங்க வேணாலும் கிராஸ் ஆகலாம். ஸோ, அப்ப நம்மளோட அனாலிசிஸ் படி நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச பிரேக் பண்ணா 22,400 வரைக்கும் போகும். இங்க வந்து 21 அதாவது 22,000 பிரேக் பண்ணா 21,900 வரைக்கும் போகும். ஸோ இதுதான். ஸோ அப்ப நாளைக்கு மார்க்கெட் நம்மளோட இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதிலிருந்து